ஹாய். இப்போ இந்த வீடியோ எதுக்கு போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு ஒரு சாயந்தரம் 4:30 மணிக்கு அப்புறத்துலேருந்து எப்படிலாம் டாபிக்ஸ் மாறின்னு இருக்கு இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் ஓட ஃபோர்காஸ்டில் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஐடியா. ஒரு 3:34 வரைக்கும் எல்லாம் சைலண்ட்டாக இருந்துட்டு ஓட்டிங் பர்சன்டேஜ் கொஞ்சம் கம்மியாச்சு அப்படின்ன உடனே ஒரு பர்டிகுலர் பார்ட்டி வந்து எங்களோட மேக்ஸிமம் ஓட்டர்ஸோட பேர் வந்து லிஸ்ட்லேயே இல்லை, கிட்டத்தட்ட 1 lakh ஓட்டர்ஸ் வந்து மிஸ் ஆயிட்டாங்க, அதனால் இது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. நைட் ஒரு 7:30-8 மணிக்கு மேலே வந்து 72% ஓட்டிங் அந்த லொக்கேஷனில் வந்துச்சு. தமிழ்நாடு ஃபுல்லாக 70% கிட்ட ஓட்டிங் வந்துச்சுன்னு உடனே எல்லாருமே என்ன சொன்னாங்க, பார்த்தீங்களா நாங்கள் சொன்னோம் தெரிஞ்சிட்டோம், ஓட்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த மொத்த பர்சன்டேஜும் எங்களுக்கு தான் வரப்போகுது, ஸோ நாங்கள் வந்து கன்ஃபார்மாக ஜெயிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நைட் வரைக்கும் நைட்டு ஒரு 11:30-12 ஐ திங்க் எலெக்ஷன் கமிஷன் ஹேட் சென்ட் தி ரியல் நம்பர்ஸ் அண்ட் அதில் பார்த்தா 64% தான் ஒரு பர்டிகுலர் தொகுதிக்கும். சென்னை தமிழ்நாடு ஃபுல்லாக 69% தான். உடனே இப்போ திருப்பியும் வந்து என்ன ஆயிடுச்சு, அந்த 1,00,000 பேர் காணாமல் போன அந்த டாப்பிக்கும் திருப்பி வந்துடுச்சு. இப்போது எப்படி இந்த மாதிரி ஓட்டிங் பர்சன்டேஜ் குறையும், இது வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து ரொம்ப சீரியஸாக பார்க்கணும் அப்படின்ற பேச்சும் திருப்பி வந்துடுச்சு. நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து நம்பர்ஸே தெரியாமல் உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும்போது எங்களால் தான் நடந்துச்சு அப்படின்னு வேண்டியது, ரியல் நம்பர்ஸ் தெரிஞ்ச உடனே இதில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்ற வேண்டியது, சோஷியல் மீடியாலேயே ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து நடக்காத ஒரு விஷயம். ஸோ திஸ் இஸ் கிரவுண்ட் ரியாலிட்டி அண்ட் இதுலேருந்து கற்றுக்கிட்டு ஏதாவது பெட்டராக பண்ண முடியும்னா ஐ திங்க் இட் வில் பி குட். ஆல் தி பெஸ்ட்.